இன்னைக்கு 7 விதமான சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். டெய்லியும் சப்பாத்திக்கு என்னடா சைட் டிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சூப்பரான 7 கிரேவியுமே பாருங்கள், உங்களுக்கு இனிமேல் யோசிக்க தேவைப்படாது. டெய்லியும் ஒரு கிரேவியாக செஞ்சு கொடுத்து சூப்பராக அசத்தலாம். அது போக இந்த ரெசிப்பியில், இந்த 7 ரெசிப்பியில் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கு, எதை உடனேயும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி என்ன ஜாக்ஸ் கிச்சன்ற பேஜை டேக் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஸோ இந்த 7 விதமான டிஃப்ரெண்ட்டான ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்க பொருட்களே வச்சு செஞ்சு காமிச்சிருக்க கிரேவிஸை வாங்க பார்த்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. இப்போது பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்தேன், அது ரெக்கார்ட் ஆகலை. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் பன்னீரில் இந்த மாதிரி கலந்து ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அடுத்து ஒரு 3 தக்காளி, 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் நம்ம வெங்காயத்தையும் அதுக்கப்புறம் பூண்டு, ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதோட ஒரு 6லேருந்து 7 முந்திரி, ஒரு 3 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, இது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு நல்லா இது எல்லாமே வேகட்டும். இப்போது ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் மாற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்துட்டு பட்டர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலாவில் பன்னீர், அதை எல்லாத்தையுமே இந்த வெண்ணெயோடு சேர்த்து அப்படியே நல்லா ஒரு மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணாதீங்க, பன்னீர் சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். கரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு சாஃப்டாக இருக்காது, ஒரு மாதிரி கிறிஸ்பி ஆகிடும். ஸோ இப்போ அதே பட்டரில் நான் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன். அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தூள் ஜஸ்ட் ஃபார் த கலருக்கு சேர்க்குறேன். அப்புறம் கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு சாட் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு அந்த பட்டர்லேயே இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம அடித்து வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் கேஷ்யூ நட், இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஜல்லடையில் நிறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு மேலே வீட்டில் எப்போயுமே நம்ம பாலடை வச்சுருப்போம் இல்லையா, அதை கொஞ்சமாக ஊற்றிட்டு சுவைக்கு ஏற்ப உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு நம்ம ஏற்கனவே நம்ம பட்டரில் நல்லா சாத்தே பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் அதில் சேர்த்து கொஞ்சமாக கசூரி மேத்தியை மேலாக்கில் தூவி விட்டுருங்க. கசூரி மேத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் கொத்தமல்லி தலையை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா, அதுவும் ரொம்ப கம்மியான பட்டர்லேயே செஞ்சாச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து செகண்ட் ரெசிபி பார்த்துடலாம். செகண்ட் ரெசிபி பச்சை பட்டாணி கிரேவி. இந்த பச்சை பட்டாணி கிரேவிக்கு நம்ம வெந்தயக்கீரை எடுத்துக்கணும். என்கிட்ட காஞ்ச வெந்தயக்கீரை இருக்குது, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பேனில் தண்ணி ஊற்றிட்டு வெங்காயம், அப்புறம் 2 ஏலக்காய், முந்திரி ஒரு 5லேருந்து 6, முந்திரி இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது இல்லாட்டி கூட நீங்கள் விட்டுடலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இதை அடித்து எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான எண்ணெய், ரொம்ப கம்மியான இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ அந்த தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுட்டு நான் பட்டாணி ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பட்டரில் பட்டாணி, அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த வெந்தயக்கீரை இருக்குல்ல, காஞ்ச வெந்தயக்கீரை, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா உங்களுக்கு அந்த வெண்ணெயிலே இதை நல்லா சாத்தே பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லா கிரேவிஸுமே நீங்கள் நான் செஞ்சு காட்டுறது எல்லாமே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா சாத்தே பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு. அடுத்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய நல்லா அந்த வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், மஞ்சள் தூள், இந்த 4 பொருளுமே நம்ம வீட்டில் எப்போயுமே இருக்கிறது தான். இதை சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இதை கிளறி எடுத்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த பேஸ்ட் மாதிரி வந்ததில் நம்ம
அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து கேஷ்யூ நட் வச்சுருந்தோம் இல்லையா, இது ரெண்டையுமே இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அப்படியே அந்த மசாலாவோட கலந்து விட்டுருங்க. தக்காளி இதில் தேவையே கிடையாது. ஸோ தக்காளி வேணும்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் அந்த மிக்சர் ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி இருந்துருது, அதை அலசி ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். கொஞ்சமாக சுவைக்கு ஏற்ப உப்பு போட்டுட்டு மேலாக்கில் கொஞ்சமாக பால் ஊற்றி விட்டுடலாம். நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக வீட்டில் இருக்க பாலே போதும். இதை ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பட்டாணியும் வெந்தயக்கீரையும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் வந்து போட்டுட்டு ஒரு வாட்டி கலந்து கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி ஒரு சூப்பரான சப்பாத்தி பரோட்டா நானோட அதை சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். பச்சை பட்டாணி கிரேவி அவ்வளோ சூப்பராக சிம்பிளாக ரெடி ஆயாச்சு. அதுவும் வீட்டில் இருக்க பொருட்களே வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். அடுத்த ரெசிபி வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் ரெசிபி, அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் பார்க்க போகிறோம். 3 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், தக்காளி போட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பேன் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வறுத்துக்க போகிறோம். அதில் கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா போட்டு அந்த எண்ணெயிலேயே வந்து வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா போட்டு அடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அப்படியே அந்த மேலே எண்ணெய் வந்து வரணும், அது வரைக்கும் இதில் நம்ம வந்து கிளறி விட்டுட்டு இதில் உப்பு, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து சீரகத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த எல்லா காய்கறிகளையும் இதில் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து நம்ம ஒரு வாட்டி மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நான் வெங்காயமே சேர்க்கல. ஸோ வெங்காயம் இல்லாட்டி கூட இந்த மாதிரி ஒரு சூப்பரான கிரேவி செய்யலாம். இப்போ நான் கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்து வேகட்டும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு வெந்துருச்சு. சூப்பரான கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது இதுக்கு மேலே திரும்பவும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் பால் ஊற்றிக்கிறேன். என்ன எல்லாத்துலேயுமே அவங்க பால் ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. ரெஸ்டாரண்ட்ஸில் வாங்குகிற எல்லா கிரேவிலையும் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரெஷ் க்ரீமை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம பால் ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா அது அப்படியே ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டுக்கே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக கசூரி மேத்தி, இல்லாதவங்க கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே நீங்கள் சுட சுட இறக்குனீங்கன்னா சூப்பரான மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி வீட்டிலையே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அடுத்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளான காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் வச்சு செய்கிற ஒரு ரெசிபி தான். இதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாமே தான். வெங்காயம், சீரகம், பூண்டு, தக்காளி இது எல்லாமே வீட்டில் நம்மக்கிட்ட இருக்கிறது தான். ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் பூண்டு, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் சீரகம் இது எல்லாத்தையுமே வந்து போட்டுருங்க. போட்டுட்டு சீரகம் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. போட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வச்சுக்கோங்க சைடில். இப்போ எண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வந்து எண்ணெயோட வறுத்து எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து அதோடையுமே நல்லா போட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கிரேவியை இதில் டக்குன்னு போட்டு அப்படியே ஒரு வாட்டி கிளறி விட்டு மேலாக்கில் வந்து நம்ம காலிஃப்ளவரையும் போட்டு ஒரு வாட்டி நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் இதில் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா தேவையில்லை. இப்போ இதில் காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சம் அந்த கலருக்காக சேர்க்குறேன் நான். அதுவுமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணியும் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்ட போகிறோம். கிளறி விட்டுட்டு இதை நம்ம வந்து விசில் போட்டுடலாம். மூடி போட்டு இது வந்து ஒரு 2லேருந்து 3 விசில் வந்தால் போதும். அதுவிலே நல்லா வந்து வெந்துடும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு அப்படியே மிக்சியில் அடித்து செய்ய போகிறோம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நல்லா வந்து உருளைக்கிழங்கும் நம்ம காலிஃப்ளவரும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போடுங்க. கசூரி மேத்தி இருந்துச்சுன்னா கசூரி மேத்தி போடுங்க, இல்லாட்டினா நான் இது போட்டுக்கோங்க, கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. நான் எப்போவுமே கரம் மசாலாவும் கசூரி மேத்தியும் வீட்டில் எப்போவுமே ரெடியாக வச்சுருப்பேன். கசூரி மேத்தி அப்படின்றது வந்து ஒன்றுமே கிடையாது, காய்ந்த வெந்தயக்கீரை, அவ்வளோதான். ஒரு நல்ல ஃப்ரேக்னன்ஸ் கொடுக்கும். கரம் மசாலா நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிரேவியை. அடுத்து நம்ம மீல் மேக்கர் கிரேவி எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ மீல் மேக்கர் 100 கிராம் எடுத்துகிட்டு
அதில் வந்து கொஞ்சமாக எலும்புச்சம்பழத்தை வந்து நான் பிழிஞ்சு ஊற வச்சுருக்கேன் 15 நிமிஷத்துக்கு. இப்போ ஊறின மீல் மேக்கரை நல்லா இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். பிழிஞ்சு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அடுத்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாமே தேவை. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு மொத்தமாக அடித்து எடுத்துக்க போகிறோம். தக்காளியை மட்டும் நான் எடுத்துக்கல, தக்காளியை மட்டும் தனியாக அடித்து எடுத்திருக்கேன், அவ்வளோதான். உருளைக்கிழங்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆயிலில் வந்து நல்லா வந்து ஊற்றிட்டு இதில் நம்ம மீல் மேக்கரை போட்டு நல்லா ஒரு வாட்டி வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ மேலே இருக்க போர்ஷன் வந்து நல்லா மொறுன்னு வந்துடும், ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி சாப்பிடும்போது. அடுத்து அதே எண்ணெயில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட்டு உருளைக்கிழங்கையுமே கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஒரு 75% குக் ஆனதுக்கப்புறம் அதையும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் பட்டை, பிரியாணி இலை, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் நம்ம அடித்து வச்சுருந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டிருந்தோம்ல அதையும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா பொடி இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளான அவ்வளோ டேஸ்டியான ஒரு கிரேவி இது. நல்லா பாருங்கள், உங்களுக்கு ஒன்று சொன்னாப்பில் சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு திரும்பவும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் இதில் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்கையும் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் மீல் மேக்கரையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. மீல் மேக்கர் வந்து அந்த தண்ணி அந்த கிரேவியில் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிறோம் தண்ணியெல்லாம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி இது ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேக விட்டுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சமாக கசூரி மேத்தி இல்லாட்டினா கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணுன்னா சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பீஸ் மசாலா கிரேவி தான். இப்போ பன்னீர் பீஸ் மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதுக்கு சுடுதண்ணியில் பன்னீரை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதில் வந்து 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், அப்புறம் இஞ்சி வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணது இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 4லேருந்து 5 பல், பெரிய பல்லுனா சின்னதுன்னா ஒரு 6லேருந்து 7 போட்டுக்கோங்க பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் அதையுமே இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டு மொத்தமாக வந்து இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் சீரகம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் இதில் தக்காளி வந்து 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா பழுத்து தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் மேலே சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாமே வதங்கணும் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சமாக சுவைக்கு ஏற்ப உப்பு போட்டு இப்படி வதக்கணும்னா நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போது இது எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அடித்து எடுத்து சைடில் வச்சுக்கிறேன். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா இதானதுக்கப்புறம் மசாலாலாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு நல்லா வந்து இது பண்ணணும். பாருங்கள் 2 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு நான் டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கேன். நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் பச்சை பட்டாணியை போட்டு நல்லா வந்து வறுத்து விட்டுருங்க. இது ஏற்கனவே நான் வந்து பாயில் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண பட்டாணி, அதனால வந்து அப்படியே நான் வந்து விசில் விடலை. இல்லாட்டினா நீங்கள் விசில் விட்டுக்கலாம், தேவைன்னா ஒரு விசில் விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட சேர்த்து போட்டு. இப்போ இந்த பச்சை பட்டாணியில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே சுடுதண்ணில் ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா பன்னீர், அந்த பன்னீரையுமே இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இதில். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலாக்கில் போட்டுடலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது சன்னா மசாலாவை நான் நைட்டு ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து குக்கரில் மாற்றி தண்ணி ஊற்றி விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்ல சன்னா வந்து உங்களுக்கு சாஃப்டாக அப்படி வெந்து வந்துடணும். அப்படி கையில் அமுக்குனிங்கன்னா அப்படி மசியணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வெள்ளை சுண்டலை வேக வச்சுக்கோங்க. அடுத்து 5 தக்காளி, 2 பூண்டு, 1 வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி நான் வந்து பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்கேன். தக்காளியும் பூண்டையும் சேர்த்து அடித்து வச்சுருக்கேன். அடுத்து என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு தனியாக மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, ஏலக்காய்,
கிராம்பு இருந்தால் கிராம்பு போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அடித்து வச்சுருந்த வெங்காயத்தை இதில் நம்ம வந்து போட்டு நல்லா எண்ணெயோட சுருள வதக்கி எடுத்துக்கிறணும். இப்போ எண்ணெயோட நல்லா போட்டு வதக்குனதுக்கப்புறம் மேலே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வந்து பூண்டும் தக்காளியும் அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடு அடித்து மேலே வந்து எண்ணெய் வந்து மேலே வரணும். அது வரைக்கும் நீங்கள் வதக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா மசாலாவையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்ல ஒரு ஹல்வா பதத்தில் மொத்தமாக சேர்ந்து எல்லாமே வரணும். அந்த அளவுக்கு நல்லா இப்படி சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து இது எல்லாத்தையும் கிளறி விட்டுருங்க. நல்லா இப்படி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த வெள்ளை சுண்டலையும் இதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக நம்ம கசூரி மேத்தி சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, வீட்டில் இருக்கிறதை வச்சு செஞ்சிடலாம். நல்லா வதக்குறதை மட்டும் கரெக்டாக வதக்குனீங்க அப்படின்னா அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட சன்னா மசாலா மாதிரியே இருக்கும். அவ்வளோ டேஸ்டியான ஒரு சன்னா மசாலா கிடைக்கும். கசூரி மேத்தியை போட்டு ஒரு 2 பச்சை மிளகாவையும் அதில் போட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலாவோட சுண்டலை வந்து உப்பு பிடிக்க விட்டுட்டோம் அப்படின்னா அதை கிளறி விட்டு ஒரு பூரியோட சர்வ் பண்ணி பாருங்கள். சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பச்சை பட்டாணி பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த 7 விதமான கிரேவியும் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட் ரெசிபி எது, நீங்கள் இதை உடனே ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க, அப்புறம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எப்படி சூப்பராக வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு ஒரு சூப்பரான டிப் வீடியோ இல்லாட்டி ஷாப்பிங் வீடியோ இல்லாட்டி ரெசிபி வீடியோவில் சந்திக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு அப்டேட்டையும் நம்ம ஜாக்ஸ் கிச்சனில் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.